தமிழுக்கும் தமிழர்களுக்கும் விஜய் அன்பான பணிவான வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒயிட் டென்ஷன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரங்கு பெடல். இந்த படத்தில் ரிவ்யூ தாங்க. இந்த படத்தில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத இந்த படத்தில் ஒன்றில் சொல்கிறேன். அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம காளிதாஸ் அவர்கள் இந்த படத்தில் ஒரு அப்பா வந்திருக்காரு. ஸோ இவரோட பையன் வந்து இந்த படத்தில் சைக்கிள் ஓட்டணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காளிதாஸ் அவர்கள் வந்து எங்கே போனாலும் நடந்து தாங்க போவார், சைக்கிளே பயன்படுத்த மாட்டார். ஆனால் அந்த ஊரில் இருக்காங்க எல்லாரும் சைக்கிள் யூஸ் பண்ணுறதை பார்க்க நம்ம காளிதாஸ் அவர்களோட பையனுக்கு வந்து சைக்கிளில் போகணுன்ற ஆசை வருது. நம்ம அப்பா ஏன் சைக்கிளில் போக மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு சந்தேகமாக வருது. ஏன்னா எல்லாருமே சைக்கிள் யூஸ் பண்ணும்போது நம்ம அப்பா மட்டும் ஏன் சைக்கிள் யூஸ் பண்ணாமல் ஒரு பட்ட பேரோட இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி ஆரம்பிக்குது. ஸோ நம்ம காளிதாஸ் அவர்களுக்கு ஊரில் ஒரு பட்ட பேர் என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா நடராஜ சர்வீஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்றத நம்ம காளிதாஸ் அவரோட பையன் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு. ஸோ அந்த ரீசன் சொல்லும் போது அந்த ரியாக்ஷனும் நல்லா இருந்து. ஸோ நம்ம காளிதாஸ் அவர்களுக்கு எதனால இந்த பேர் கிடச்சி, நம்ம காளிதாஸ் அவர்கள் எதனால சைக்கிள் பயன்படுத்தலை அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு போனது நல்லா இருந்து. இந்த சைக்கிள்ன்ற ஒரு விஷயத்த வச்சு நம்ம பல யோசனைகளுக்கு போவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சைக்கிள் ஓட்டாமல் நம்ம டூ வீலர் கற்றுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு சைக்கிள் ஓட்டி தான் நீங்கள் டூ வீலர் கற்றுக்கினா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக என்ன ஸ்டோரி இருக்குது அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வாடகை சைக்கிள் எடுத்து அது ஓட்டுற அனுபவம் நல்லாவே இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம காளிதாஸ் அவர்களோட பையன் வந்து வாடகைக்கு சைக்கிள் எடுத்து ஓட்டுறாப்புல. அப்படி ஓட்டும் போது 1 ஹவருக்கு மேலே தாண்டினால அவர் வந்து பேனிக் ஆகுறாரு. அதாவது சைக்கிள் வர்ற இடத்துல வந்து ஏதாவது சொல்கிறாங்களோ ஏதாவது திட்டிடுவாங்களோன்னு பயந்து அதுக்கான காசு ஏற்பாடு பண்ண போகிற இடத்துல நடக்கிற சில சம்பவத்தால் நம்ம காளிதாஸ் அவர்கள் சில பிரச்சனை மாட்டேங்கிறார். கடைசியாக நம்ம காளிதாஸ் அவர்கள் சைக்கிள் ஓட்டுனரா இல்லையா, அந்த பையன் வந்து அந்த சைக்கிளை விட்டானா இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் இந்த கடை வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இதுதான் இந்த படத்தோட ஒன் லைனரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொல்லணும்னா ஒரு சம்மர் டேல தாங்க ஆரம்பிக்குது. அதாவது 5th எக்ஸாம் முடிஞ்சு எல்லாரும் ஹாலிடேயில் இருக்கும் போது அந்த வில்லேஜ் சைடில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருப்பாங்க. தண்ணியில் ஆட்டம் போடுறது என்ன, குளத்தில் குதிக்கிறது என்ன, கிணத்துல குதிச்சு குளிக்கிறது என்ன, ஸோ இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுறதுலாம் ஒரு ஜாலியான என்டர்டைன்மெண்ட். அந்த சின்ன வயசில் எதுவுமே தெரியாமல் ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். சிட்டி பசங்களாக இருந்தாலும் சரி, வில்லேஜ் பசங்களாலும் சரி, சம்மர் டேஸு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்க தாங்க செய்யும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசையில் தான் நம்ம காளிதாஸ் அவர்களோட பையனாக வந்திருக்கா அவருடைய ஆசையும். ஸோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஜாலியாக இருக்கும் போது தான் அவருக்கு ஒரு இது தோணுது. அதாவது சைக்கிள் ஓட்டணுன்ற ஆசை வருது. ஸோ இதனால் வாடகை சைக்கிள் எடுத்து அவங்க ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த வாடகை சைக்கிளை விடுறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி அப்படின்ற ஒரு கெட்டப்பில் இருக்கார். ஸோ இவரை பற்றின சில பரவலான ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ அவர் வந்து மிலிட்ரியால் பெரிய ஆஃபீஸராக இருந்திருக்கார். கன்னை தரனா சுடாமல் வைக்க மாட்டார் அப்படின்ற ஒரு ஊருக்குள்ளே ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்குது. ஸோ இதையும் வந்து இங்கே கட்டுக்கரையாக இல்லை உண்மையான நம்புகிற மாதிரியே வந்து சொல்கிற விதம் ரொம்ப நல்லா இருந்து. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த பையன் பண்ணுற சேட்டைகள், அந்த களவாணித்தனங்கள், ஸோ இதெல்லாம் வந்து படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சுது. ஸோ நம்ம காளிதாஸ் அவர்களோட பையனாக வந்திருக்க அவர் வந்து அவர் சைக்கிள் எடுத்து அந்த சைக்கிள் விட்ட கற்றுக்குனது, ஸோ அந்த சைக்கிளை விடுறதுக்கு முன்னாடி அந்த டைம் ஆனது, ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி அவரோட ஃபீலிங்ஸை ஆட் பண்ணி கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்து. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் நம்ம காளிதாஸ் அவர்களோட பையன் அவர் அப்பாவை பார்த்து கேட்குறான், ஏன்ப்பா நீங்கள் சைக்கிளை ஓட்ட மாட்டேன்றீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரும்போது தான் தெரியுது நம்ம காளிதாஸ் அவர்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது. நம்ம காளிதாஸ் அவர்களும் சரி, அவர் பையனும் சரி, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறாரு, ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு கொடுத்து செகண்ட் ஹாஃப் வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்டிங் பற்றி சொல்லணும்னா சின்ன பசங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம காளிதாஸ் அவர்களுக்கு பையனாக வந்திருக்கா அவரோட போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய இடங்களில் அவர் தான் காட்டுறாங்க. இந்த படத்தோட கதாநாயகன்னா கதை தாங்க. ஸோ இந்த பசங்கள்லாம் சேர்ந்து செய்கிற சேட்டைகள், அலப்பறைகள் அதெல்லாம் வச்சு காட்டும் போது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த குரங்கு பெடல் எதனால வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் இருக்க அந்த சின்ன பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு சைக்கிளில் வந்து ஓட்ட தெரியாது. ஸோ அதனால வந்து குரங்கு பெடல் போடுவார். ஸோ அதுக்கப்புறமா தான் சீட்டில் உட்காந்து கற்றுக்க ஆரம்பிப்பார். ஸோ அந்த குரங்கு பெடல் போட்டதுனால தான் இந்த படத்துக்கு குரங்கு பெடல்னு வச்சுருக்காங்க. ஸோ 80s மெமரிஸை ரிவைண்ட் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா யாருமே வந்து ஸ்டார்டிங்கில் அந்த பெரிய சைக்கிளை ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா 2 கால்லையும் சீட்டில் உட்காந்து ஓட்டத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால குரங்கு பெடல் போட்டிருப்பாங்க. இதனால வந்து இந்த படத்துக்கு குரங்கு பெடல்னே வச்சுருக்காங்க. நம்ம எஸ்கேனா தான் இதுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தப்பே ஆகாது. கண்டிப்பாக இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பசங்களோட ஆக்டிங் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, பர்ஃபெக்டாக வந்தது. அது மட்டும் இல்லாமல் இல்லை மிலிட்ரியாக வந்துடுறா இருக்கட்டும், கூட குடிகாராக ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், முக்கியமாக நம்ம காளிதாஸ் அவர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம காளிதாஸ் அவர்களுக்கு ஒய்ஃபாக வந்தவங்களாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான ஆக்டிங் விஷயம் சரி, பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அட்டகாசமாக கொடுத்து என்ஜாய் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, எந்த இடத்துலையும் வந்து போர் அடிக்கவோ இல்லை லேக் ஆகவும் இல்லாமல் நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோட இந்த படத்தை வந்து கொண்டு போயிருந்தாங்க. அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு குட் மூவி அப்படி தாங்க நான் சொல்லுவேன்.
இந்த படத்தோட டைரக்டர் கமலஹாசன் அவர்களை பற்றி சொன்ன இந்த படத்தோட கதையை திருப்பின விதமும் சரி, அந்த வில்லேஜ் சைடு காட்டின விஷயமும் சரி, அந்த சின்ன பசங்களை வச்சு சொன்ன வந்த கருத்துக்களும் சரி, நம்ம லைஃப் வந்து எப்படி என்ஜாய் பண்ணணும் தான் நம்ம தான் முடிவு பண்ணோம். ஸோ அப்போ இருந்ததும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்குது. பட் ஏன்னா அப்போ டெக்னாலஜி வந்து கம்மியாகிடுச்சு. பட் ஆனால் இப்போ டெக்னாலஜி அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா சைக்கிள், கோலி, பொம்பரம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தேடி தேடி போவோம். ஆனால் அது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா ஃபோனு, கேம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ளே ஸ்டேஷனு, அப்புறமா இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லி கற்பனையிலேயே விளையாடிட்டு இருக்கிறது தான் இப்போ இருக்கிற காலத்தில். ஸோ இருக்கிற விஷயத்த வச்சு என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது இதுலேருந்து நம்ம டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகி போவோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு இல்யூஷனில், அதாவது நம்ம எப்படி சொல்லணும்னா ஒரு கண்ணாடியை நம்ம கண்ணில் மாட்டிக்கிட்டு அது இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரியே கற்பனையில் விளையாடுறதுல ஒரு இல்யூஷன் இல்லைங்க. நீங்கள் போய் ப்ளே கிரவுண்டில் நின்று ஃபுட்பாலோ, வாலிபாலோ, கிரிக்கெட்டோ, கோலியோ, பொம்பரமோ எது விளையாடினாமே ஜாலியாகவும் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அப்படி ஒரு விளையாட்டை விளையாடணும், இல்லைன்னா வச்சுங்களேன் சும்மா கிடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க. அது பார்க்கறதுக்கு என்ஜாய்மெண்ட்டாக நல்லாவே இருந்தது. ஸோ நம்ம டேரக்டர் இந்த விஷயத்தில் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், பசங்களை விளையாட விடுங்க. வெயில் சுற்றுறோம், காற்று அச்சுறோம் அப்படின்னு ஒரு ரூம் உள்ளே பூட்டி வைக்காதுங்க. ஃபோனை பிடிக்கிட்டு வெளியே அனுப்பி கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ண வைங்க. ஸோ இப்படி இருந்தால் தான் வெளி உலகத்தை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. எதிர்காலத்தில் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லாவே இருக்கும். ஸோ இப்படியே ரூமுக்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னா அவங்க ஒரு போலியான லைஃப் வாழ்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரியாலிட்டினா என்னன்னு தெரியாது. அவங்க வந்து ஒருத்தரை நம்புறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டோட இருந்தீங்கன்னா ஒரு சுற்றி ஒரு நல்ல ஒரு வைப்பு கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியே பசங்களை விடும் போது கூட நீங்களும் இருங்க, தப்பே இல்லை. ஏன்னா இப்போ சேஃபாக இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால் பசங்க கூட இருந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தில் கேமரா வரைக்கும் இருக்கட்டும், இல்லை எடிட்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இந்த படத்துக்கு ஒரு பேக் போனாக இருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்திருக்கு. இந்த படத்தை வந்து ரொம்ப ரூல் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் 80s இருக்கட்டும், 90s இருக்கட்டும், உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கிரேட் மெமரி இருக்கும். ஸோ அந்த மெமரியை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டினது, புளிப்பு மிட்டாய் சாப்பிட்டது, அண்ணன் தம்பியோட விளையாடுனது, ஃப்ரெண்ட்ஸோட அடிச்சுக்கினது, அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்தது, கோலி, பொம்பரை இதெல்லாம் விளையாடுனது. ஸோ இந்த மாதிரியான ஃபுல்ஃபில்லான மெமரி உங்களுக்கு இது பண்ண மாதிரி இருக்கும். இந்த படத்தை பார்த்து நீங்கள் எத்தனை பேர் வந்து உங்களுடைய மெமரி வந்து ரீகலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.